பூட்டி கிடக்கு. நாளைக்கு வேறு கொடி ஏற்றானுங்க. கல்யாண வீட்டில் கால்வா சோறு சாப்பிட்டுட்டு மறு வீட்டு சோறு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கிடக்காரு போல. நம்ம ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லோரும் சீக்கிரம் வந்துடணும், யூனிஃபார்ம் போட்டு வந்துடணும், வீட்டில் எல்லாத்தையும் கூட்டுவாங்க சரியா? வீட்டில் கொடி ஏற்றின உடனே உங்களுக்கு லட்டு தருவாங்க. ஸோ நீ வாங்கிட்டு என்ன செய்யலாம், வீட்டுக்கு போயிடலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? உனக்கு டவுட் இருக்கா? உனக்கு ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது டவுட்டே வராது. உனக்கு கொட்டாவியும் தூக்கம் தானே வரும். டவுட்லாம் வருதா? என்ன டவுட்டு? சோப்பு கலர் லட்டா மஞ்சள் கலர் லட்டா? உனக்கு அல்வா தான். நாளைக்கு நம்ம கொடி ஏற்ற போறோம். அதுல அந்த கொடியில இருக்க மொத கலர் என்ன கலரு? என்ன கலரு? அது ஆரஞ்சு இல்ல, காவி. என்னது? மலர் என்னது? தாமரை. என்னது? சார் நீங்க பிஜேபி பிடிமா சார்? நான் யதார்த்தமா தானே கேட்டேன் தேசிய மலர் என்னான்ட்டு. உடனே என்னை அரசியல் சாயம் பூசிட்டீங்களே. சார் நீங்க தேசிய விலங்கு என்னன்னு கேட்டிருக்கலாம், தேசிய விளையாட்டு என்னன்னு கேட்டிருக்கலாம். பிஞ்சா இருக்கும் போதே இப்படி பாலிடிக்ஸ் பண்றீங்களே. நீங்க எல்லாம் வளர்ந்தோன்னா அவங்க தாங்க முடியாதுடா. நம்ம நாடு போன்ல லைட் அடிச்சு வைச்சது கொண்டு வரலாம், கொண்டு வரலாம், கொண்டு வரலாம், கொன்று, கொண்டு, கொன்று, கோ, இன், டு, டு, கொண்டு, கொன்று, கொண்டு, கொன்று, கொண்டு, கொன்று. என்னைய கொல்றானே. எதுக்கு இத்தனை சாரு? ஒரு சார் சொல்லு. ஐயோ சரி, என்ன சொல்லு? நீங்க பட்டிமன்றத்தில் சொத்து பத்தி பேசுறீங்களோ? சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுப்பேன். திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. அப்ப எப்படி நான் சொந்தத்துக்கு தீர்ப்பு கொடுப்பேன்? சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுப்பேன். போய் படிங்க. ஆனா அந்த எதிரணிகிட்ட போய் சொல்லிடாதீங்க. என்ன அவங்கள்ட்ட போய் நான் சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிடக்கூடாது. என்ன போ சார், பட்டிமன்றத்தில் எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். நீ என்னதை பத்தி பேசுறீங்க? சொத்தா சொந்தமா? சொந்தம். உங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போறேன். சொத்து இல்லாட்டா கூட சம்பாதிச்சிடலாம், ஆனா சொந்தத்தை சம்பாதிக்க முடியுமா? நம்ம எஸ்டே சூர்யாவே பாடியிருக்காரு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமான்னு. அப்போ சொந்தம் தான் பெருசு. உங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பேன். ஆனா நீங்க சொத்து பேசுறாங்களா அவங்க ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பேர்ட்டையுமே சொல்லிடாத. உங்களுக்கு தான் தீர்ப்பு. நீங்க தான் நாளைக்கு ஜெயிக்கிறீங்க சரியா? வெளியே சொல்லிடாதீங்க, போங்க. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராது. என்று கை தட்டினால் தான் ஓசை வரும். 5 விரல் ஒன்னாமருக்கு இல்லையே, ஆனாலும் 5 விரலும் சேர்ந்து அந்த கையை வச்சு எல்லாவனையும் செய்ய முடியுது. கத்தி அறிவாளோட அன்புக்கு தான் பவர் ஜாஸ்தி. இனிய சொல் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். இனிய சொல் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும். ஒழுக்கம் பிறப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ரௌத்திரம் பழகு, ரௌத்திரம் பழகு. கல்வி நமக்கு கண்ணியம் கொடுக்கும், கல்வி நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். கற்க கசல கப்பவை கச்சப்பில் இருக்க அதற்கு தக. இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். இன்னைக்கு கூட்டம் எதிர்காமல் இருக்கும் நாங்கள் தான் நம்ம நாட்டோட நாளைய தலைவர்கள். இன்னைக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் நாங்கள் தான் இந்த நாட்டோட நாளைய தலைவர்கள். இன்னைக்கு சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு கடன் கேட்டு பாருங்க, நயா பைசா கூட தர மாட்டாங்க. லட்சக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்க. ஆனா யாராச்சும் போய் கடன் கேட்டா, ஐயோ போன வாரம் கேட்டிருக்க கூடாதா, முந்தானைத்து தான் கையில இருந்த எல்லா காசையும் என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் என்று போய் சொல்லுவார்கள். இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா வெளியே தேங்காய் சோறு ஆர்டர் கொடுத்து மதியம் டானு 1 மணிக்கு வந்துடும். எல்லோரும் சுட சுட சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதில் ஏதாவது சந்தோஷம் இருக்கா? இல்லையே. நடுவரே, இன்னைக்கு சொத்தை விட சொந்தம் தான் முக்கியம் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நிறைய காலம் சொத்து சேர்த்து வச்சவன் தான் 4 காசு எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சொந்தத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு பெரிய படிப்பு மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். இன்னைக்கு நிறைய சினிமா நடிகர் எல்லாம் 50 கோடி 100 கோடி சம்பளத்தை வாங்கி
சொத்து சேர்த்தவன் எல்லாம் மனைவியை பிரிஞ்சு கணவனை பிரிஞ்சு சொந்தங்களை பிரிஞ்சு மன நிம்மதி இல்லாமல் வாழ்வதை பார்க்க முடிகிறது.